பிரைஸ் த லார்ட். 91 சங்கீதம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அமேன். இங்கே ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று. இதை சொன்ன தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா என்று பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அவருக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் அந்த தீங்கு தாவீது ராஜாவை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் காப்பாற்றினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை அவருடைய மறைவில் தான் வைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது என்று அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் காப்பாற்றுகிறார். சாத்தானானவன் நம்மை ஆவிக்குரிய விதத்திலும் பூமிக்குரிய விதத்திலும் விழத்தள்ள பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேரக்கூடாது என்று அவன் எண்ணம் வைத்திருக்கிறான். ஆனா அதற்காக நாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா பவுல் சொல்கிறார், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று. ஆமேன். அதைதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று. ஆமேன். ஆகையால் எதற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மை மறைவில் வைத்திருக்கிறார். நாம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைவோம். நம்மை ஆண்டவர் அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஆமேன். ஆகையால் நம்மீதல்ல, ஆண்டவர் மீதே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவரே நம்மை காப்பாற்றுவார். ஆமேன்.